தமிழ் என்பது அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் மூலிமா உங்களோட அனிமேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களோட ஜிப் ஃபைல் எடிட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் எடிட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப்பில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 விதமான டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ விஷயம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா பிட்டு. ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான அப்ளிகேஷன். பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நான் கீழே காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எனக்கு ஒரு ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போது ஒரு கேரக்டரில் நீங்கள் ஸ்டார்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைஸ்லாம் வேணுமோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த ஸ்டார்ஸோட நம்பர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஸ்டார்ஸோட அந்த டிசைன் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டார்ஸ் எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் வீடியோவில் சொல்கிறத விட நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வேறு தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பர்சனல் ஃபோட்டோ 2-3 இருக்குது. நான் அதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள். இப்போ நார்மலாக தான் இருக்குது. இப்போ இதை ஸ்டார்ஸ் நான் சேர்க்குறேன். நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ சேர்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த பைக் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போதே அந்த அழகெலாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த பிளர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு கேரக்டர் மேலே நீங்கள் பிளர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பிளர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பிளர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க பாருங்கள். அந்த கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணியிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகிடும். அந்த பர்சன் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பொக்கே எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் பொக்கே எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பொக்கே ஆகிடும். அதாவது அந்த ஃபேஸை மட்டும் முக்கியமாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும்னா இதை மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி வேணுமா அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைன் மாதிரி வேணுமா, இந்த லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த பர்சனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸோ இதுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எலிப்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு டேப் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃப்ரேம்ஸ் அப்படியே அதே மாதிரியே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக் வேணும்னா டிக் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஃப்ரேம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தப்பாக வச்சுட்டிங்கன்னா இந்த மேலே டிக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்துடும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எரேசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எரேசர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பின்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தனியான ஒரு பர்சன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மரம் இருக்குது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் இப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை மேலே இப்படி டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த மரம் இப்போ காணாம போயிடும் பாருங்கள். இப்போ அந்த மரம் காணாம போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பர்சனே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே டோட்டலாக காணாமல் போயிடுவாங்க பாருங்கள். இப்போ டோட்டலாக காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மர்சிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி. இந்த டிசைன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்தீங்களா, அதை டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வரையணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சாரி தப்பாக வரைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அழகான ஒரு அவுட்புட் கிடைக்குது பாருங்கள். ஓகே, ரொம்ப பெருசாக வச்சிட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஒரு அழகான அவுட்புட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கிடைக்குது பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி நீங்கள் செஞ்சுக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது ஒன்று வச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கட்டமாக வருது பாருங்கள், ஒரு மாதிரியா பலூன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த நைட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபன்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டின் வெரி அழகாக வரும். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்கள் ஃபோட்டோஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் மோர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களோட கலர்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட் வந்து நீங்கள் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நடுவில் வச்சுட்டு உங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்தமாரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஷார்ப்னஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர், இது மாதிரி நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும், மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ரொம்பவே அழகான ஃபாண்ட் சைஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகான ஃபாண்ட்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடில் உங்களுக்கு பிடிச்ச கவிதையோ இல்லை இங்கிலீஷில் ஏதாவது முக்கியமான வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தெரிவிக்கணும், இல்லை ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் டபுள் டேப் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷ்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டான அழகை வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கலாம். நீங்கள் லேடிஸ்க்காகவே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து மேக்கப் பண்ண ஃபேஸு. இப்போ நான் ரியல் ஃபேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள். அந்த பொட்டை அதுவே ரிமூவ் பண்ணிடுச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், அந்த பொட்டை காண போயிடுச்சு பாருங்கள். இப்போது அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்ட் தான். இப்போ எடிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் தான் இது. அடுத்தபடியாக இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்காகவே இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண ஆப்னு கூட சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து லேடிஸ்க்காகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலிஷ் பியூட்டி, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லிம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்லிம் ஆகிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து கருவளை இருக்குன்னா அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் கண்ணு கீழே ஏதாவது கருப்பாக இருக்குது, இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து பியூட்டி மோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் இதில் செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாத விஷயம், ஏன்னா லேடிஸ் பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொலாச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொலாச்னா இப்போ நீங்கள் 2-3 ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கொலாச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா டிக் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட்னு கொடுத்தனா நிறைய கொலாச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கொலாச்சில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய கொலாச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கொலாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நீங்கள் மூமெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே டேட் அண்ட் டைமை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது ஸ்டைலிஷ்டு நான் கீழே வந்து எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டபுள் டேப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதை நான் டபுள் டேப் பண்ணேன்னா இந்த இடத்துல டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன், டன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரில் நீங்கள் ஏதாவது ஹாப்பி விஷஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக விஷ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபன் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேரக்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ணி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே அது வந்து ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி. இப்போ நான் இதை வந்து இங்கே நடுவில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லுது. இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ரிவியூ கொடுக்குறேன்.
ஸோ ப்ரிவியூ கொடுத்து அந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரெடி ஆகும். அதை வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி அந்த வீடியோ ரெடி ஆகும். ரெடி ஆகிட்ட பிறகு அது ப்ளே ஆகும். இதில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 25 அனிமேஷன் கொண்ட ஒரு அனிமேஷன்ஸ் இருக்குது. பர்த்டே விஷஸ் சொல்கிற மாதிரி, நியூ இயர் விஷஸ் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன்ஸில் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு சில கேரக்டர்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ இதில் வந்து நான் இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லுது. இந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண சொல்லுது. அதில் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜில் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரிவியூ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ரெண்டரிங் ஆகும். ஸோ இப்போ வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரில் நீங்கள் எதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபன் வீடியோ ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிரேசி ஃபேஸ் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேஸை இங்கே ஆட் ஆகிருக்கு, நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கால் அவுட். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கும். இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் வந்து 3Dன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3D ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். நார்மல் பேக்ரவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட நார்மல் பேக்ரவுண்டு. ஒரு நிமிஷம், இதுதான் உங்களோட நார்மல் பேக்ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பேக்ரவுண்டு. இதை வந்து நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் இருக்கும். இதை நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் மறுபடியும் ப்ரஷ் பண்ணணுன்னா இதை ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கேரக்டர் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் ஆகும் பாருங்கள். ஒரு மாதிரி 3D எஃபெக்டில் உங்களுக்கு அனிமேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆர்ட் டைப்பில் ஏதாவது வந்து மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கூட மாற்றிக்கலாம். இதெல்லாம் யூடியூபருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கு அந்த அனிமேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆப்பில் தான் இருக்குமே. அதாவது நீங்கள் பை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாய் ட்ரோல்னு இருக்கும், டாய் மாடல்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரையலில் இருக்குது, அதனால் இது ஒர்க் ஆகாது. அடுத்து ஜிஃப் அனிமேஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சைடில் நிறையா போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மியூசிக் கண்ட்ரோல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸஸ் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வருது, நீங்களே பாருங்கள். இதில் நீங்கள் வேணும்னா சவுண்ட் கூட வச்சுக்கலாம். சவுண்ட் வித்து கிளாஸ்ன்னு வரும், அது கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தான் இங்கே பாருங்கள் டிஜே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரில் நீங்கள் கிளாஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அங்கே பாருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் அனிமேட்டர் இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.